இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th பப்ளிக் எக்ஸாம் 2024க்கான வெயிட்டேஜ், அதுவும் மேத்ஸ்ல இருக்கக்கூடிய வெயிட்டேஜ். சோ எந்தெந்த அத்தியாயம் எவ்வளவு வெயிட்டேஜ் இருக்கு. சோ இது எதுக்காக அப்படின்னா, இப்ப நம்ம இவ்வளவு நாள் படிக்கலனாலும் இப்ப படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லைங்களா. சோ கடைசி நிமிஷம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படி பார்க்கும்போது அத்தியாயம் வாரியா ஃபர்ஸ்ட் நான் எந்த அத்தியாயம் பாக்குறது, 2 புக் இருக்கு, 12 அத்தியாயம் இருக்கு. 12 அத்தியாயம்ல ஃபர்ஸ்ட் எந்த அத்தியாயம் பாக்குறதுங்கிற கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க இல்லையா. சோ அந்த கன்ஃபியூஷனுக்கு ஏத்த வீடியோ தான் இது, சரிங்களா. ஏன்னா வெயிட்டேஜ் பார்க்கும்போது எந்தெந்த அத்தியாயத்துக்கு எவ்வளவு வெயிட்டேஜ் இருக்கிறது நமக்கு தெளிவா தெரியும். சோ அப்படி தெரியும் போது அந்த வெயிட்டேஜ் பார்த்து நம்ம ஃபர்ஸ்ட் அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். எதுக்கு வெயிட்டேஜ் அதிகமா இருக்கோ அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து வந்தோம்னா நிச்சயமா ஈஸியா பாஸ் பண்ணலாம், மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், சென்டம் வாங்கலாம், எல்லாமே பண்ணலாம், சரிங்களா. சோ உங்களுக்காக தான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், மெயினா உங்களுக்காக தான். சோ உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு நீங்க கேளுங்க. சோ அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு போஸ்ட் ஆயிட்டே இருக்கும். கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு எந்த வீடியோஸ் வேணும்னு கேளுங்க, இல்ல எந்த வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கிறத சொல்லுங்க. டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, எல்லாமே கிளியரபிளா இருக்கும், ஓகேவா. சோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்காக மட்டும் தான் இந்த சேனல். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சரியா. ஓகே கைஸ், சோ வெயிட்டேஜ் பார்த்துட்டு வந்துடலாம். சரி வாங்க. சோ வெயிட்டேஜ் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அத்தியாயமுக்கும் ஒவ்வொரு வாரியா கொடுத்திருக்கு, சரிங்களா. சோ இதுக்கு எவ்வளவு சதவீதம்ங்கிறது கொடுத்திருக்கு. 1 மதிப்பெண் வினா எவ்வளவு வரும், 2 மதிப்பெண் வினா எவ்வளவு வரும், 3 மதிப்பெண் வினா எவ்வளவு வரும், 5 மதிப்பெண் வினா எவ்வளவு வருங்கிறத தெளிவா கொடுத்திருக்கு, சரிங்களா. சோ பாருங்க, அத்தியாயம் 1 பாத்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் அத்தியாயம் 1 தான் பாத்திருப்போம் இல்லையா. சோ ஃபர்ஸ்ட் இருந்து லைட்டா அப்படியே பார்த்து கொஞ்சமா பார்த்து வச்சிருப்போம் அத்தியாயம் 1. சோ அதுல பாத்தீங்கன்னா 8.6 வெயிட்டேஜ் இருக்கு. சோ அவ்வளவு சதவீதம் அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுத்திருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம 1 மதிப்பெண் வினா அதுல இருந்து 2 வரும். சோ அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா 1 மதிப்பெண் வினா 2, 2 மதிப்பெண் 1, 3 மதிப்பெண் 1, 5 மதிப்பெண் 1. சோ அதுல எவ்வளவு மார்க் இருக்கு, 1, 2, 3, 5, 5 மதிப்பெண் இருக்கு. சோ அது மட்டும் இல்லாம 5 மதிப்பெண்ணா 5 கேள்விகள் வரும் இல்லையா. 5 கேள்விகள்ல ஒரு 2 மதிப்பெண், ஒரு 3 மதிப்பெண், ஒரு 5 மதிப்பெண், 2 1 மதிப்பெண். சோ அப்ப அதுல எவ்வளவு மார்க் இருக்கு, 5 3 8 10 12 12 மார்க் இருக்கு. எதுல, அத்தியாயம் 1ல. அத்தியாயம் 1ல எவ்வளவு மார்க் இருக்கு, 12 மார்க் இருக்கு இல்லைங்களா. சோ 12 மார்க் அத்தியாயம் 1ல இருக்கு, சரிங்களா. சோ அத்தியாயம் 1 பார்த்தாவே 12 மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் இல்லையா. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா அத்தியாயம் 2 கலப்பு எண்கள். அதுல பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையான அத்தியாயம் தான். ஆனா அதுல பாத்தீங்கன்னா 9.1% அதுக்கு கொடுத்திருக்காங்க. ஏன் கொடுத்திருக்காங்கன்னா 2 1 மதிப்பெண் வினா 2 மார்க், அடுத்தது ஒரு 2 மதிப்பெண் வினா 2 மார்க், ஒரு 3 மதிப்பெண் வினா 3 மார்க், ஒரு 5 மதிப்பெண் வினா 5 மார்க். அங்கேயும் பாத்தீங்கன்னா 5 3 8 10 12 மார்க் அதுலயும் இருக்கு இல்லையா. சோ இதுலயும் 12 மதிப்பெண் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ 12 மதிப்பெண்கள் இதுல நம்ம ஈஸியா பெறலாம். அத்தியாயம் 2 எளிமையான அத்தியாயம் இல்லைங்களா. சோ இதுக்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எல்லாமே நான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தனியாவே கொடுத்திருக்கேன், சரிங்களா. சோ நம்ம பிளேலிஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ், இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ், இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ் எல்லாமே இருக்கும். சோ உங்களுக்கு வேற ஏதாவது என்னோட சப்போர்ட் வேணும்னாலும் நீங்க கேளுங்க, சரியா. ஓகே, சோ அடுத்தது பாத்தீங்கன்னா சமன்பாட்டியல் அத்தியாயம் 3. சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு சதவீதம்னா 4.5% இருக்கு. சோ அதுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மதிப்பெண் வினாதான் வரும். 2 மதிப்பெண் வினா சில தடவை கேட்காம இருக்காங்க. சோ ஒவ்வொரு தடவை கேட்கறாங்க, ஒவ்வொரு தடவை கேட்கறது இல்ல. சோ இது வந்தா வரலாம், இல்லனா போகலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா 3 மதிப்பெண் வினா 1 கண்டிப்பா வந்துரும், 5 மதிப்பெண் வினா 1 கண்டிப்பா வந்துரும். அதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு மார்க் இருக்குன்னா 9 மதிப்பெண் இருக்கு. சோ இதுல எவ்வளவு மதிப்பெண்கள் இருக்கு, 9 மதிப்பெண்கள் இருக்கு, சரிங்களா. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள், அதாவது அத்தியாயம் 4. அத்தியாயம் 4ல கண்டிப்பா ஒரு 5 மதிப்பெண் வினா வந்துரும், அதுல எந்த சந்தேகமும் இல்ல, சரிங்களா. இப்போ ஒரு 5 மதிப்பெண் வினா கன்ஃபார்மா வந்துரும். அது மட்டும் இல்லாம ஒரு 2 மதிப்பெண் 3 மதிப்பெண் வரலாம், இது வரைக்கும் வந்ததில்ல. சோ ஒரு 2 கொஸ்டின் பேப்பர்ல மட்டும் வந்திருக்கு மாடல்ல, மித்தபடி வந்ததில்ல. சோ அதனால ஒரு கண்டிப்பா ஒரு 2 மதிப்பெண் வந்துரும், ஒரு மதிப்பெண் 1 வந்துரும். அப்ப அதுல எவ்வளவு மார்க் இருக்கு, 8 மார்க் இருக்கு, சரிங்களா. சோ 8 மதிப்பெண்கள் அத்தியாயம் 4ல இருக்கு, சரியா. அதனால நீங்க அதையும் மிஸ் பண்ணாம பாத்துறணும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அத்தியாயம் 5. அத்தியாயம் 5ல 8.2% அதுக்கு கொடுக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா 2 1 மதிப்பெண் வெறும் 2 மார்க். அதுக்கப்புறம் 2 மதிப்பெண் வினாக்கள் வராமையும் போகுது சில தடவை அத்தியாயம் 5ல இருந்து பார்க்கும்போது. 3 மதிப்பெண் வினா 1 கன்ஃபார்மா வருது, 5 மதிப்பெண் வினா 1 கன்ஃபார்மா வருது, சரிங்களா. சோ அப்ப அதுல எவ்வளவு மார்க் உங்களுக்கு இருக்கு, இதுல 5 மார்க், 3 மதிப்பெண்ல ஒரு 3 மார்க், 5 3 8 10 மார்க் இதுல இருக்கு, சரியா. 10 மதிப்பெண் இதுல அத்தியாயம் 5ல இருக்கு, சரிங்களா. அத்தியாயம் 6ல பாத்தீங்கன்னா 13 தான் கொடுக்குறோம் ஸ்கோர். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா 13 ஸ்கோர் கொடுக்குறோம் இல்லையா. அது ஒரு பெருமையான விஷயம் தான். ஏன் அதுக்கு அவ்வளவு ஸ்கோர் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 1 மதிப்பெண் வினா வருது,
2 5 மதிப்பெண் வினா வருது. சோ அதுலயே 10 மார்க் வந்துருது 5 மதிப்பெண்ல. சோ அதுக்கப்புறம் ஒரு 2 மதிப்பெண் ஒரு 3 மதிப்பெண், கிட்டத்தட்ட அவ்வளவு இதுல எவ்வளவு மதிப்பெண் வருது? 10 13 15 17 மதிப்பெண் வருது. அப்ப அத்தியாயம் 6ல 17 மதிப்பெண் வருது. இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ், இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ், இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் படிச்சாவே போதுமே. 17 மார்க், அதுல 2 மார்க் வச்சீங்கன்னா 15 மார்க் வாங்கிடலாம். புக் பேக் 1 மார்க் பார்த்தா போதும், 2ல ஒரு புக் பேக் 1 மார்க் வந்துரும். இந்த அத்தியாயத்துல 16 மார்க் நிச்சயமா வாங்கிடலாங்க. ஏன் வாங்க முடியாது? சோ பாதி வந்துருச்சு இல்லீங்களா? சோ அத்தியாயம் 6 நம்ம ஃபர்ஸ்ட் பாத்துறணும். சரிங்களா? ஓகே, அடுத்தது அத்தியாயம் 7. அத்தியாயம் 7ல பாத்தீங்கன்னா 12.1 தான் வெயிட்டேஜ் இருக்கு. சோ அவ்வளவு இருக்குல்ல, அதுதான். அதுல பாத்தீங்கன்னா 2 5 மதிப்பெண் வருது. அப்ப அதுலயே 10 மார்க் வந்துருது. 2 1 மார்க் வருது, 2 மார்க், ஒரு 3 மார்க் ஒரு 2 மார்க் வருது, அதுல 5 மார்க், 17 மார்க் இதுலயும் வருது. சோ அப்ப வெயிட்டேஜ் இதுக்கும் இதுக்கும் ஈக்குவல் தான். ஆனா ஏன் ஸ்கோர் கம்மியா கொடுத்திருக்காங்கிற சந்தேகம் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா 6க்கு வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், 7க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கம்மியா கொடுத்தா போதும். ஸ்கோர் அதுக்கு தான் ஸ்கோர் கொடுத்திருக்கேன். சரிங்களா? அதனால இம்பார்ட்டன்ஸ் கம்மியா, அதனால இம்பார்ட்டன்ஸ் அதிகமா அப்படின்னா 6வது அத்தியாயத்தை ரொம்ப ரொம்ப நல்லா பாத்துக்கணும். கண்டிப்பா அதுல ஷியரா வரும். 7வது அத்தியாயத்துல பாத்தீங்க அப்படின்னா 2 5 மதிப்பெண் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. 2 மதிப்பெண் 2 மற்றும் 3 மதிப்பெண்ல வந்து ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ அதுக்கு ஸ்கோர் கம்மியா கொடுத்திருக்கு. சரிங்களா? ஓகே, சோ அது மட்டும் இல்லாம அதுல ஏதாவது கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் ஏதாவது 7th சாப்டர்ல கேட்டு வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் இருக்கு. ஏன்னா ஒரு வருஷம் அப்படிதான் கேட்டிருக்காங்க. சோ அதனால அதுக்கு ஸ்கோர் கொஞ்சம் கம்மியா கொடுத்திருக்கோம். பட் ஸ்கோர் வைஸும் நீங்க பாத்துக்கணும். சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னா 8வது அத்தியாயத்துக்கு 5.9 ஸ்கோர் கொடுத்திருக்கோம். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு மதிப்பெண் 2 மதிப்பெண் வராது, 3 மதிப்பெண் 1 வரும், 5 மதிப்பெண் 1 வரும். சோ 5 3 8 9 மார்க் இதுல இருக்கு. சரிங்களா? சோ 8வது அத்தியாயத்துல 9 மார்க் இருக்கு. சோ 8வது அத்தியாயத்துக்கு தனியாவே நம்ம இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் கொடுத்திருக்கோம், 2 மார்க்ஸ் கொடுத்திருக்கோம், 3 மார்க்ஸ் கொடுத்திருக்கோம். சோ அதெல்லாமே நீங்க பார்த்தாவே போதும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 9.8 9வது அத்தியாயத்துக்கு 9.8 ஸ்கோர் கொடுத்திருக்கோம். ஏன்னு பாத்தீங்கன்னா 2 1 மதிப்பெண் வினா வரும், ஒரு 2 மதிப்பெண் வினா வரும், ஒரு 3 மதிப்பெண் வினா வரும், 2 5 மதிப்பெண் வினா வரும். 10 மார்க், 10 3 15 17 மார்க் இதுல இருக்கு. 6வது அத்தியாயத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவமோ அதே போல அத்தியாயத்துக்கு 9வது அத்தியாயத்துக்கும் அதே முக்கியத்துவம் நீங்க கொடுக்கணும். சரிங்களா? சோ அதுலயும் 5 மதிப்பெண் வேணா எழுந்து வருங்கிறத இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோல சொல்லியிருக்கேன். சோ அதை நீங்க ஒன்ஸ் போய் பாத்தீங்கன்னாவே புரிஞ்சிடும். ஓகேவா? ஓகே, அடுத்தது அத்தியாயம் 10. அத்தியாயம் 10ல பாத்தீங்கன்னா சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகள் தான். சோ அதுல பாத்தீங்கன்னா 9.5 ரேட்டிங் அதுக்கு கொடுக்கிறோம். ஏன்னு பாத்தீங்கன்னா அதுல 2 1 மதிப்பெண் வினா வந்துரும், 2 மதிப்பெண் வினா வந்துரும், 4 ஒரு 3 மதிப்பெண் வினா, ஒரு 5 மதிப்பெண் வினா, 5 3 8 8 10 14 மார்க் அதுல இருக்கு. சரிங்களா? சோ அதனால அதை நம்ம ரொம்ப தெளிவா பாத்துறணும். அடுத்தது பாத்தீங்கன்னா 11வது அத்தியாயம். 11வது அத்தியாயத்துக்கு 7.9 தான் கொடுக்கிறோம். ஏன் அப்படின்னா அந்த கேள்விகள் கம்மி தான். சோ 1 மதிப்பெண் 2 தான் வருது, 2 மதிப்பெண் 1 வருது, 3 மதிப்பெண் 1 வருது, 5 மதிப்பெண் 1 வருது. 5 3 8 10 12 மார்க் தான் இதுல வருது. சரிங்களா? சோ 12 மதிப்பெண் வருதே பத்தாதா அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா அத்தியாயம் 11 ரொம்ப ரொம்ப எளிமை. அதுல 12 வாங்குறது எளிமைதான். சரிங்களா? சோ அதனால அதுல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்கேன், எப்படி போடணுங்கிறத சொல்லியிருக்கேன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணி வீடியோஸ் இருக்கு. சரிங்களா? சோ அதனால நீங்க அதெல்லாமே பார்த்தாவே போதும். அடுத்தது பாத்தீங்கன்னா அத்தியாயம் 12ல பாத்தீங்கன்னா வெயிட்டேஜ் 6 தான். ஏன்னு கேட்டீங்கன்னா 1 மதிப்பெண் 1 தான் வரும், 2 மதிப்பெண் 1 தான் வரும், அப்ப அதுல 2 மார்க், 5 மதிப்பெண் 1 ஷியரா வந்துரும், 5 5 6 7 8 தான். ஏன்னா 3 மதிப்பெண் இது வரைக்கும் வந்ததில்ல, ஒரு தடவை மட்டும் வந்திருக்கு. சோ 8 மதிப்பெண் கன்ஃபார்மா இதுல வந்துரும். எப்பன்னு கேட்டீங்கன்னா தனிநிலை கணிதத்தை ஃபுல்லா நீங்க பாத்திருக்கும் போது. சோ அதுல ட்ரூத் டேபிள்ஸ்க்கான ஷார்ட்கட்ஸ் எல்லாமே தனித்தனி வீடியோஸ்ல போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, இன்னொரு தடவை கூட நான் சொல்லி தரேன், பிரச்சனை இல்லை. எனக்கு தேவை நீங்க மார்க் ஸ்கோர் பண்ணும். சரியா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க இந்த இடத்துல தோத்து போயிடக்கூடாது. நீங்க மார்க் நிச்சயமா ஸ்கோர் பண்ணும். அதுதான். ஓகேவா? சோ உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் நீங்க கமெண்ட்ல கேளுங்க. சோ அந்த டவுட்ஸை ஃபுல்லா கிளியர் பண்றேன். சரிங்களா? சோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாவது அத்தியாயம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, இல்ல கொஸ்டின்ஸ் டவுட்டா இருக்கு, இல்ல எனக்கு ஏதாவது ஷெட்யூல் போட்டு கொடுங்க, என்னன்னாலும் நீங்க கமெண்ட்ஸ்ல பாஸ் பண்ணுங்க. சோ அதுக்காக ஹெல்ப் பண்ண நான் இருக்கேன். ஓகேவா? மேக்ஸ் சைட்ல இருந்து ஃபுல் ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்கும். வேற ஏதாவது சப்ஜெக்ட்ல டவுட் இருந்தாலும் நீங்க கமெண்ட்ஸ் போடுங்க. சோ அந்தந்த சப்ஜெக்ட்ல வைஸ் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, கிளியர் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே, சோ அது மட்டும் இல்லாம
எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சரிங்களா? ஓகே, சோ அடுத்த வீடியோ உங்களுக்கு எப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல போட்டீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்காக ஃபேவரா வந்துரும், சரிங்களா? ஓகே கைஸ், சோ ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. வெயிட்டேஜ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறத நீங்க முடிவு பண்ணிட்டு பாருங்க, சரியா? சோ எப்படி பாக்குறதுங்கிறதையும் நீங்க டிசைட் பண்ணிடலாம் இதுல இருந்து, இல்லையா? ஓகே கைஸ், இது வரைக்கும் படிக்காம இருக்கவங்க படிக்க ஆரம்பிச்சிருங்க தயவு செஞ்சு, சரியா? ஓகேமா, ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க.